சவுலுடைய ஆடையினுடைய தொங்கலுடைய இதை அறுத்த உடனே அவருடைய மனசெல்லாம் பயங்கரமா வலிக்குது. When David cut the robe of Saul, his heart. அதே தாவீது ராஜா உரியாவுடைய மனைவியை எடுத்துக்கொண்ட பொழுது தன்னுடைய சரீரத்தில் எந்த குற்ற உணர்வும் வரல. But when he committed adultery with Uriah's wife, there was no realization. தாவீது சின்ன பாவம் செய்தபோது மனம் கசந்து அழுதார். David, when he did a small mistake, he பெரிய பாவம் செய்த பொழுதோ அந்த தாவீது அழல, அதை திமிரா உட்கார்ந்து நின்றார். But when David did a big mistake, he did not realize that. உடனே ஆண்டவர் உடல பாருங்க நாத்தான் மேல அனுப்பி தாவீதை எச்சரிக்கிறார். God sent Nathaniel and warned David. இன்றைக்கு அப்படித்தான் நிறைய பேர் ஆரம்ப காலகட்டத்தில் சின்ன தவறுகள் பண்ணும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நீங்கள் அதை விட்டிருக்கிறீர்கள். Many people, when you did a small mistake, you would have committed and then asked for forgiveness. ஏன் ஆரம்பத்தில் உங்களுக்கு துரிதமா ஆசீர்வாதம் கிடைச்சு தெரியுமா? You know why? Immediate blessings you received in the early. நீங்க ஆரம்ப காலத்துல ரட்சிக்கப்பட்ட உடனே நீங்க ஜெபிச்ச உடனே உங்களுக்கு அற்புதம் நடந்திருக்கும். In the early days of your life you would have got many blessings when you prayed. ஏன்னா அன்னைக்கு நீங்க பாவத்தை அறிக்கையிட்டு அந்த காரியத்தை விட்டிருப்பீர்கள். Because you would have committed that sin, you have asked for forgiveness and then asked God. இன்னைக்கு நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பாவங்களை விட்டுவிட மனதில்லை. Now we don't have the strength to overcome that. அதனாலே இன்னைக்கு எல்லா blessingum தள்ளி 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 போயிட்டே இருக்கு பாருங்க. That is the reason many blessings are getting pushed away.